சமீபத்துல நீங்க போன்ல வச்ச வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மனைவியும் மகளையும் விரட்டி விட்டு மகளிர் தினம் கொண்டாட்டமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? சிபிஐக்கு எல்லாம் பயந்து நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சா அதோட தாவேக்கா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. விஜயோட அரசியல் என்ட்ரி இருக்கு இல்லையா, அதை நீங்க அந்த கட்டத்துல ஆதரிச்சீங்க. முதல்ல நீங்க ஆதரிச்ச அந்த நிலை இப்ப என்ன மனநிலை இருக்கீங்க? முன்னாடி உங்களை வளர்க்கணும்னு நினைச்சான், இப்ப பொழக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கான். எடுத்த உடனே டே ஒன்லயே நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், திமுக ஒரு தீய சக்தி, எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. இது யாரு பொம்மை? டி ராஜேந்திர. அப்புறம் நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ச்சியா விமர்சிச்சுக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுங்க. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அவருக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது தாவேகா தலைவருக்கு. ஆனா அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்கு அவர் யாரையெல்லாம் சந்திச்சாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. உசியானந்த் என்கின்றவர் அவருடைய நீண்ட காலமாக அவருடைய மன்றத்தை நிர்வகிக்கிற பொதுச் செயலாளராக இருந்தவர் நினைக்கிறேன் நானு. கோதண்டம், உன் வயசுல ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு, நீ என்னடானா இங்க தட்டின்னு இருக்க. அப்புறம் அவருக்கும் எப்ப நட்பு ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, எதுவுமே தெரியாது. இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே. அப்புறம் ஜெகதீஷ், அப்புறம் இன்னும் சும்மா ஜானவரக்கியசாமி போன்றவர்கள்லாம் வந்துதான் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செஞ்சதா சொல்றாங்க. இதையெல்லாம் நாம சொல்றதை விட அவருடைய தந்தையார் எஸ். ஏ. சந்திரசேகர், என்னுடைய மகன் ஒரு மாய வலையில சிக்கி இருக்காரு, கூட சேரவே கூடாதுன்னு செருப்பால் அடிக்காத குறையா சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா 2-3 தப்பான வார்த்தைகள் கூட சொன்னாங்க. ஒரு தவறான கூட்டத்துல சிக்கி இருக்காரு, நான் மீட்க போராடுறேன்னு சொல்லி நேர்காணல் கொடுத்திருக்காரு. ஆமாவா இல்லையா? ராமேஸ்வர் தம்பிக்கு வளர்ப்பு பத்தாது. உன் வயசு இவங்க வயசு சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமடா. டேய், உன் பொண்டாட்டியில உன்னை எப்படி மதிக்கிறான்? கொள்கை இல்லாதவர்கள், மக்களோடு தொடர்பு இல்லாதவர்கள், மக்களுக்காக போராடாதவர்கள், மக்கள் பிரச்சனையில கலந்துக்கிறாதவங்க, ஒரு தெளிய சிந்தனை இல்லாதவர்கள் திடீரென்று அரசியல் பிரவேசம் ஆபத்துன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவர்களே, நான் சேலஞ்ச் விடுறேன் உங்களை பார்த்து. இன்னைக்கு உங்களுடைய தொலைக்காட்சி சேனலுக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க, நான் வரேன். எதுக்கு உன காரி துப்புறதுக்கு? உங்களுடைய மகன் அடுத்த முதலமைச்சர்னு சொல்றீங்களே, உங்களுடைய மகன் சமூக நீதினா என்ன, சாதிவாரி கணப்பெடுப்புனா என்ன, இருமொழி கொள்கைனா என்ன, ஒவ்வொரு கொள்கையும் நாங்க வந்து பேசுறோம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நான் தனிப்பட்ட முறையில வரேன். ஒரு விவாதம் நடத்துறதுக்கு உதயநிதிக்கு தகுதி இருக்கா? தகுதி இருந்தால் நான் இந்த சேலஞ்சுக்கு ரெடி. இப்படி பொருளியை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? இது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆதவர்ஜுனோ உதயநிதியும் நாம களத்துக்கு நான் பேசி கொடுக்க ரெடி. அப்படி ரெடி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கை தெரியாத ஒரு கட்சின்னு சொல்லாதீங்க. இன்னையோட பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. ஓவரா பேசுறாங்க, பாத்துக்கிட்டு இருக்கா? அட விடுறா, இதுங்க ரெண்டும் காமெடி. மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவருக்கு டைரக்டா சேலஞ்ச் கொடுக்கிறேன். உங்களுடைய மகனை ஸ்ட்ரைட்டா எந்த தொலைக்காட்சி வேணா அனுப்புங்க, அவர் என்ன வேணா என்ன பார்த்து கேட்கட்டும். போடா போட்ட. ஒருவேளை நான் தோத்துட்டு அரசியல் விட்டே போயிடுறேன். இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. போயிட்டு வாப்பா. கரூர் நிகழ்வுல அது ஒரு அகால துயர சம்பவம்னு எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. தாவேகாவை சேர்ந்த நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, அது கொலைன்றாரு. 41 பேர் கொலைன்றாரு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழைங்களோட பணம் சார். இவனை என்ன பண்ண சார்? உங்க குடும்பத்துல இருக்க 41 பேரை கொலை செஞ்சா நீங்க என்ன செய்யணும்? மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? அவர்கள் எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்க குடும்பத்துல இழப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட்லயா உத்தரகாண்ட்லயா விளையாட்டுக்கு பாஸ்கெட் பால் விளையாட போனாரு ஆதவர்ஜுனா. கேட்டா நாங்க துக்க நாள்ல இருக்கோம் அப்படின்னாரு. வெக்கமா இல்ல? உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. ஹேண்டில் பண்ண தெரியாம 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டீங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அந்த வீடியோலையும் கூட இரங்கல் தெரிவிக்கல. நீங்க ஸ்ட்ரைட்டா சிஎம்க்கு தான் நீங்க நான் என்ன தாக்குறதா இருந்தா வாங்க நீங்க. அப்ப சிஎம் வந்து தாக்குனாருன்னு அதுல அர்த்தமா? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னதே இல்லையே. உங்களோட விக்கிரவாண்டி மாநாடு முதல் மாநாடு நடக்கிற அன்னைக்கு 6 பேர் இறந்தாங்க. அதுக்கும் திமுக காரணமா? இப்பவும் உங்க வண்டிக்கு பின்னாடி 2 பேரும் உழுகுறாங்க. எல்லாத்துக்கும் எதிர்கட்சிகள் தான் காரணம். அந்த சீப்பான அரசியலா இல்லையா?
வெக்கமா இல்ல? ஆட்சி மாற்றம் முடியும் பொழுது தமிழக காவல்துறை எங்க அண்ணன் கண்ட்ரோல் வரும் பொழுது நீங்க எல்லாம் கரூர் மெட்ல ஜெயிலுக்கு போவீங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. ஒருவேளை தமிழக அரசு இந்த என்கொயரி பண்ணிருந்தா நான் முதற்கொண்ட அருண்ராஜ் முதற்கொண்டு திரு அண்ணன் நம்ம ஆனந்த முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் ஜெயில தான் இருந்திருப்போம். எல்லா கொலைப்பழியும் நம்ம மேல போட்டிருப்பாங்க. இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. டேய் நீ யாரு என்ன கோலம் கோத்திரம் எல்லாம் தெரியும்டா. கொலைன்னு சொல்றாரு நிர்மல்குமார் சொல்றாரு. 41 பேர் கொலை செஞ்சவனுக்காக எதிராக நீங்க எடுத்த நிலைப்பாடு. 41 பேர் கொன்ற கொலையாளிகளை கைது செய்யறது வரைக்கும் நீங்க வேற எந்த அன்ன ஆகாரம் இல்லாம களத்துல இறங்கி நிக்கணும். 41 உயிர் இல்லையா? உரைக்குதா இல்லையா நான் சொல்றது? இதான் உரைக்குதா இல்லையா உனக்கு? நான் ஒரு பதிவு பார்த்தேன். அந்த பதிவை பார்த்த உடனே தான் எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. ஒரு தொண்டருடைய அபிஷியல் பேஜ் டிவிக்கு போட்டு பேர் போட்டிருக்காரு. விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு ஐட்டம்னு போட்டிருக்காரு. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. என் கண்ணுக்கு வந்தது அந்த பார்வைக்கு அந்த புகைப்படம் விஜய் அவர்களுடைய பார்வைக்கு போயிருக்காதா? பொண்டாட்டி ஐட்டம் சொன்ன முதல் ஆம்பளை நீதான். சஞ்சயுடைய பார்வைக்கு போயிருக்காதா? தன்னுடைய தாயை இப்படி பொதுவெளியில பார்ப்பதற்கா இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்தாங்க. அக்கா தங்கச்சி வச்சு இந்த மாதிரி எவனா பொண்ணா தெரியும். ஒரு பெண் சொல்றாங்க அவளை அறுத்து போடுவேன் அப்படின்னு. யார் அவங்க? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நீங்க யார்? இல்ல அதுலயும் ஒரு கான்ஸ்பிரசி உருவாக்குறாங்க. அது சங்கீதாக்கு பின்னாடி திமுக இது தூண்டி விட்டாங்க. அவங்க திமுக தூண்டி விடுற அளவுக்கா நீங்க குடும்பம் நடத்துனீங்க? நீங்க சொல்றீங்க ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. திமுக தீய சக்தியாவே இருக்கலாம் உங்களுடைய பார்வையில். தீய சக்தியை தொடர்ந்து வெல்ல வச்சுக்கிட்டு இருக்கானே மக்கள். அப்ப இவங்க பூரா தீயவர்களா? அந்த தீய சக்தி வெல்வதற்கு காரணமாக நீங்களும் சைக்கிள்ல பயணிச்சீங்களே. ஆதவர்ஜுனா வேலை செஞ்சிருக்காரு, எலெக்ஷன் வேலை செஞ்சிருக்காரு. அப்ப உங்களை எல்லாம் என்ன பண்றது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஒரு தீய சக்தியை உருவாக்குவதற்கு இவ்வளவு வேலை பண்ணிருக்கீங்களே. எங்களெல்லாம் ஏமாத்திட்டீங்களே நீங்க பூரா சேர்ந்து. அப்ப உங்க மேல எனக்கு கோவம் வருமா வராதா? விஜய் அவருடைய மனைவி சங்கீதாவுடைய அந்த விவாகரத்துல அவங்க குறிப்பிடுற ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் என்னுடைய கணவருக்கும் இடையில ஒரு நடிகை வந்திருக்காங்க, அவங்களோட தொடர்புல அவங்க இருக்காங்க. நீ நானும் ஓடிலாமா? அவர்களோடு திருமணம் தாண்டிய உறவுல இருக்கிறதுனால நான் விவாகரத்து கேட்கிறேன். என்ன பாக்குறீங்க? நான் இனிமே உங்க கூட குடும்பம் நடத்த மாட்டேன். எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஏய் ஷகிலா, செல்வி விஜய் ஒரு தவறான முன்னுதாரத்தை கொடுக்கறாரு. அப்படிதான் அது எடுத்துக்கொள்ளப்படும். நான் பார்த்த தேவராஜ் வேற, சுத்தமானவர். அவர் தான் தேவராஜா இருக்க முடியும். உன்ன மாதிரி ஒரு கரப்டட் தேவராஜா இருக்கும். இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல சங்கீதா அவர்களும் சஞ்சய் அவரும் புகைப்படமாக பொதுவெளிக்கு நகைச்சுவையாக்கப்பட்டு அதுல முதன்மையா இருக்கிறது விர்ச்சுவல் வாரியர்ஸ். என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தா. சொல்லுங்க இப்ப அது எவ்வளவு பெரிய அது விஜய் கண்டிக்கணும்ன்றீங்க. அப்புறம் கண்டிக்கணும் தாங்க. ஐயோ எனக்கு கோவம் வருதுங்க. அந்த ஐட்டம்ன்ற அதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளவு கோவம். அந்த கோவத்தின் வெளிப்பாடு தாங்க அந்த பதிவு போட்டு. வீட்டுல வளர்க்குற நாய் கூட 2 அடி அடிச்சா 3வது அடிக்கு அது திரும்பி முறைக்கும். அதுங்களுக்கு இருக்கிற ரோசம் கூட இவனுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். அம்மாங்க ஒருத்தனுக்கு ஒரு 25 வயசு பையனுக்கு அம்மாங்க. உங்க அம்மாவை சொன்னா விட்டுருவீங்களா? நான் இருந்தா உன்னை தலைகையில தொங்க விட்டு என்ன 26 அடி சவுக்கால அடிச்சிருப்பேன். ஆமா, என்னுடைய குடும்பத்தை பத்தி திட்டினாங்கன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன்ல. நான் போய் என் குடும்பத்தை பத்தி ஒருத்தர் திட்டி பார்க்க சொல்லுங்க. அவன் ரூட் எங்கன்னு போய் கண்டுபிடிக்க மாட்டேன் நான். அப்புறம் நான் வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? உனக்கெல்லாம் மான சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? ஆனா அவர் எல்லாத்தையும் அங்கீகரிக்கிற மாதிரி அது ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஒர்த் இல்லைன்னா அதுக்கு என்ன தமிழாக்கன்னா அது விலை மதிப்பற்றது. நீங்களே அதை அப்படி கொச்சப்படுத்துறீங்க. நீங்களே மதிப்பு இல்லாததுன்னு சொன்னா அப்புறம் அவன் அதை கொச்சப்படுத்த தானே செய்வான். அது திமுக எடுத்து செய்யல, அதிமுக எடுத்து செய்யல, நாம் தமிழர் எடுத்து செய்யல, உங்கள் கட்சிக்காரங்க செய்யறாங்கன்றதுதான் கூடுதல் வருத்தத்துக்குரிய விஷயமா நான் பாக்குறேன். இத போய் பேச வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல? குறுக்கு தெருவுல நீ முக்காடு போட்டுட்டு போனிய அந்த கேவலத்தோட 2 மாசம் தான் இருக்கு. மக்கள் யார் கையில ஆட்சியை கொடுக்க போறாங்க, யாரு நம்புறாங்க, யாருடைய கொள்கையை ஏற்கிறாங்க, யார் நல்ல சக்தி யார் தீய சக்தின்னு மே மாசம் தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டை ஆளப்போவது தூய சக்தியா தீய சக்தியா அப்படின்றது மே மாசம் தெரிஞ்சிடும். எதுக்கு எடுத்தாலும் திமுக வலிக்கணும் திமுக வலிக்கணும் திமுக சொன்னவன பூராமே காணாமடா சண்டாளைங்களா. என்னது
இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாங்க. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டாரு. வயிறு கப 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 கபன்னு ஏறியது. இந்த திமுக அழியணும் சொன்னான் பாருங்க, அவன் நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காதுல போய் யாராவது சொல்லிப்பாங்க, 5000 போட்டாங்களா? ஏன்டா ஏன் 5 நிமிஷம் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, உடனே நல்ல வரி போட்டுறானுங்க வயித்துல. பேச வேண்டிய வசந்த பூரா மேடெல்லாம் பேசினே ஆகணும், பேசிக்கிட்டே இரு. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். ஆனா செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல கிடையாது. நீ எப்படி செருப்படி வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குற? மதிமுகவுடன் 3 கூட்டணி சைன் ஆயிருச்சு. இதான் முதலமைச்சர் அன்னைக்கு ரேப் நடந்து அங்க வந்து வெட்டப்பட்டு இருக்காங்க, இங்க கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க அரசியல் தேர்தலை பேசுங்க, நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசி 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 அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. தமிழகத்தில் மிரட்ட முடியாத, விலை கொடுத்து வாங்க முடியாத அன்காம்ப்ரமைஸ் தலைவர் ஒருத்தர்னா எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.